கர்த்தர் இன்னைக்கு ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர போறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை புதுப்பித்து மறுசீரமைக்க போறார். நீ எதை நம்பி இன்றைக்கு இந்த சபைக்கு வந்திருக்கிறாயோ, கர்த்தர் அதை இன்றைக்கு நிறைவேற்ற போகிறார். உனக்கு எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, உனக்கு எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை இன்றைக்கு மீட்டெடுக்க போகிறார். ஒரு அருமையான வார்த்தைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாம் கையை தட்டுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் அருமரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த நாளிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் முதலாவது ஆசீர்வதித்து தேவன் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. இன்றைக்கு 38 ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் கர்த்தர் முதலாவது அருமையான உங்களுடைய போதருடைய தகப்பனுடைய தரிசனத்தை பெற்று இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய சத்தியமான வார்த்தைகள் புறப்பட்டு வருவதற்கு காரணம் நீங்கள் உங்களுடைய ஜெபங்கள் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. 38 ஆண்டு காலம் இந்த ஊழிய பாதையிலே எப்படியெல்லாம் கடந்து வந்திருப்பார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதற்கு பின்பு அவர் கண்ட தரிசனத்தை அவருடைய பிள்ளை நிறைவேற்றுவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சபையினுடைய பேர் ஆமா என்னங்க? லெபனோன் என்று சொல்லலாம், லீபனோன்னு சொல்லலாம், எப்படியும் சொல்லலாம். லீபனோன் என்று சொன்னால் வேதத்தில் அநேக காரியங்கள் விவரிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு மலை. அந்த மலையினுடைய அந்த மலையிலிருந்து தான் என்ன பண்ணாங்களாம்? இது என்ன கொண்டு வந்தாங்க? கேதுரு மரங்களை கொண்டு வந்து ஆலயங்களை கட்டினார்கள் என்று முதலில் சொல்லப்பட்ட இடம் உபாகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 8ஆம் வசனம் அப்படி தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஆலயத்தை கட்டுவதற்காக என்ன கொண்டாந்தாங்களா? ஆமா. ஏன் அந்த கேதுரு மரங்களை கொண்டு வர வேண்டும்? அதுவும் அந்த லீபனோன் பள்ளத்தாக்கிலிருந்து கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளரும். அல்லேலூயா. அப்ப நீதிமான் எதுல வளருவானா? அந்த கேதுரு மரத்திலே அதை அங்கே இருந்து வளருவான். அப்ப துன்மார்க்கன் எங்கே வளருவான்? அல்லேலூயா. அதுல 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா, அவன் புல்லை போல தழைத்து வளர்கிறான். அப்ப நீதிமானுடைய இந்த லீபனோன் என்பது எவ்வளவு பெரிய ஒரு அதிசயமானது. அந்த லீபனோன் பள்ளத்தாக்கு 121 கிலோமீட்டர் கொண்டதான். 67 சதுர கிலோமீட்டர்ல அந்த பள்ளத்தாக்கின் வழியாகத்தான் அந்த லீபனோன் மரம், அந்த கேதுரு மரங்கள் இடையிலே வளர ஆரம்பிக்கிறது. அந்த வளர்ச்சி அதை போல ஒரு ஈரப்பசம் நிறைந்த ஒரு மரமே இல்லையா? இல்லையா? ஆனால் அது தண்ணீரில் போட்டால் மிதந்து கொண்டே இருக்குமா? இல்லையா? யாரெல்லாம் உங்களை தண்ணியில தூக்கி போட்டா மிதப்பீங்க? இல்லையா? மிதப்பீங்களா? சரி, நாம் வசனத்தை வாசித்து விட்டு இன்றைக்கு சபையினுடைய ஆண்டு விழா என்பதனாலே நேரடியாக நான் ஒரு சில சத்தியத்தை சொல்லிவிட்டு நாம் கடந்து போகலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14, 15. ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் இந்த உலக எப்படி இருக்குதுமா? கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியிலே நீங்கள் எப்படி இருக்கணுமா? சுடர்களை போல நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சுடர்களை போல. இந்த உலகம் கோணலும் மாணலுமான உலகம்.
இந்த உலகத்திலே நான் உமக்கென்று சுடரை போல வீச வேண்டும். வேதம் சொல்லுகிறது 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், இங்கே அந்தகாரத்தில் இருந்து உங்களை கர்த்தர் இங்கே கொண்டு வந்திருக்கிறாராம். வேதம் சொல்லுகிறது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது சொல்லுகிறார், நீங்கள் இருளாகவே இருந்தீர்கள், அந்த இருளில் இருந்து கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வந்து இந்த லீபனோன் என்கிற சபையிலே கொண்டு வந்து உங்களை அமர்த்தியிருக்கிறார். அல்லேலூயா. நாமெல்லாம் எங்க இருந்தோம்? இருளில் இருந்தோம். இன்றைக்கு வெளிச்சத்தை காணத்தக்கதாக இந்த சபைக்கு என்று ஒரு தரிசனம் இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான உங்களுடைய போதகர் என்னோடு பேசும்போது சொல்லுவார், இன்னும் அநேக ஆத்துமாக்களை சம்பாதித்து இந்த உலக பிரகாரம் அல்ல, வேத வசனங்களை அவங்களுக்கு அதிகமாய் போதித்து, எப்படின்னா ஒரு மறைபொருளான வேத வசனங்களை போதித்து அவர்களை நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தான் நான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன்னு சொல்லுவார். அதற்காகத்தான் இன்றைக்கு ஒரு வேத வசனத்தின் வெளிப்பாடோடு உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிவிட்டு கடந்து போகலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்தவர் வாசிக்கலாம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு நீ காத்திரு. அல்லேலூயா. குறித்த காலத்தில் இந்த லெபனோன் சபைக்கு ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. யாரெல்லாம் தரிசனத்தை காண போகிறது? அவருடைய தகப்பனார் கண்ட தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு 1000 மடங்கு விசுவாசிகள் இந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும். இந்த தரிசனம் என்றால் என்ன? தரிசனம்னா என்ன? பின்னாடி நடக்க போறத முன்னாடி சொல். அப்படின்னா யாரெல்லாம் தரிசனம் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள் முடிக்க வேண்டும், அதனால் யாரெல்லாம் என்ன தரிசனம் கண்டார்கள், எப்படி தரிசனம் கண்டார்கள், அது எப்படி நிறைவேறினது, அல்லேலூயா, அதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஒரு மனுஷன் இருந்தான், அவனுக்கு எல்கானா என்று பெயர். நேரா 1:10 வாசிருங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். சங்க மனம் கசந்து மிகவும் அழுது அல்லேலூயா. இந்த எல்கானா என்பவன் உங்களுக்கு எல்லாம் தெரிந்தவன். எல்கானாவுக்கு 2 மனைவி. ஒருவள் பெயர் அன்னாள், மற்றவர் பெயர் பெனினாள். அவர்களுக்கு 10 பிள்ளைகள். ஆனால் ஆண்டவர் அன்னாளுடைய கற்பத்தை அடைத்து விட்டார். இதற்கு பெரிய ஒரு விஷன் இருக்கிறது, ஒரு தரிசனம் இருக்கிறது. ஆண்டவர் சும்மாலாம் அதெல்லாம் பண்ண மாட்டார். நீங்க பாருங்க, எல்கானா என்பவன் யார்? அவன் ஒரு லேவி கோத்திரத்தான். யாரு? அவன் எந்த கோத்திரத்திலிருந்து வந்தான் என்று சொன்னால் கோராகினுடைய வம்சத்திலிருந்து வந்தவன். அந்த கோராகின் வம்சம் எதை செய்தது? மோசேனுடைய அண்ணன் பையன்தான் இந்த எல்கானா. அல்லேலூயா. மோசேனுடைய வழியாக ஒரு கோராகின் புத்திரர்கள் என்ன செய்தார்கள்? ஆரோனுக்கு எதிராக அவர்களும் ஆசாரியார்கள் ஆக வேண்டும் என்று சொல்லி, லேவி வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை எதிர்த்து நின்றார்கள். என்னாகவும் 16ஆம் அதிகாரம் 1, 2, 21, 22 வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், அங்கே 250 பேர் கூட்டம் கூடி இவர்களுக்கு எதிராக
அவனுடைய ஆசாரனுடைய ஊழியத்தை எடுக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு அவனிடத்திலே அவர்கள் ஆசாரிய ஊழியத்தை கேட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு எதிராக திரும்பி அவர்களை இந்த பூமியின் பள்ளத்தாக்கிலே உயிரோடு கொன்று போட்டாராம். அல்லேலூயா. அவர்கள் மரித்து போட்டார்கள், அவருடைய சந்ததி மட்டும் வந்தது. இந்த கோராகினுடைய வம்சத்திலே, கோராகி என்று சொன்னால் as like a snow. அல்லேலூயா. அவர்களுடைய சந்ததியாக தாத்தான் என்கிறவர்கள், அபிராம் என்கிறவர்கள், இவர்களெல்லாம் முறுமுறுத்து அங்கே கடந்து போகும் பொழுது அந்த லேவி கோத்திரத்தை இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்கன்னா தள்ளி வச்சுட்டாங்க. அவர்கள் லேவி வேலை செய்யவே முடியாது. ஆனால் ஆண்டவர் அந்த எல்கானா அங்கிருந்து பரதேசியாக இந்த தேசத்துக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் போய் அந்த சீலோமிலே போய் ஆண்டவருக்கு பண்டிகை கொண்டாடி விட்டு மட்டும்தான் வருவான். அவனுடைய லேவி கோத்திரத்தினுடைய காரியத்தை அவர்களால் செய்ய முடியவில்லை. பரதேசியாய் இஸ்ரவேலர்களால் துரத்தப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். ஆண்டவர் 16ஆம் தலைமுறை கடந்து 17ஆம் தலைமுறையாகிய அன்னாளுடைய கற்பத்தை அடைத்து அவரிடத்தில் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேயானால் உனக்கு என்ன பண்ணுவேன், ஒரு ஊழியத்தை செய்வேன், ஊழியக்காரராய் ஆக்குவேன், அல்லது சபையில கொண்டு ஊழியம் செய்ய வைப்பேன் என்று சொல்லி அந்த ஆண்டவர் சமூகத்திலே அழுகிறார்கள். அவருடைய ஜெபத்தை கேட்டு கண்களை திறந்து அவனுக்கு என்ன கொடுத்தாங்க? அல்லேலூயா. பாருங்க, 17ஆம் தலைமுறையில அவன் போய் ஆண்டவருடைய ஊழியத்தில் அவனுடைய ஆலயத்தில் போய் தூபம் காட்டினான். அல்லேலூயா. பாருங்க, தரிசனம் எங்க நிறைவேறுகிறது? அவன் லேவி கோத்திரத்தை அவர்கள் தள்ளி விட்டார்கள். அவனுடைய சந்ததி 16ஆம் சந்ததி 17ஆம் சந்ததியில வந்து என்ன நடந்தது? யார் பிறந்தது? சாமுவேல் பிறக்கிறார். அல்லேலூயா. சாமுவேல் தான் 17ஆவது நியாயாதிபதியாக வந்தான். அல்லேலூயா. அது வரைக்கும் ராஜாக்கள் ஆள முடியாத நியாயாதிபதிகள் ஆண்ட காலம். அதற்கு பின்புதான் யார் வருகிறார்கள்? ராஜாக்கள் வருகிறார்கள். எத்தனை நியாயாதிபதிகள் இருந்தாங்க வேதத்துல? முதல் நியாயாதிபதி யார்? உங்க பாஸ்டர் பேரை சொல்ல மறுக்கிறீங்களே. ஒத்தனியல் தான் முதல் நியாயாதிபதி. அவருக்கு பொண்ணு எப்படி பார்த்தாங்க? அவர் பொண்ணு எப்படிமா கல்யாணம் பண்ணாரு? யாரை கல்யாணம் பண்ணாரு? காலேப்பினுடைய மகளை சும்மா கொடுத்தாங்களா? போய் யுத்தம் பண்ணிட்டு வரணும். பண்ண பிறகுதான் என்ன கிடைக்கும்? பொண்ணு கிடைக்கும். நம்ம ஐயா இப்படி பண்ணாரு நமக்கு தெரியாது இல்லையா? இல்லையா? மதுரைக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு நீ பொண்ணு பார்க்க போனா அங்கே ஒரு பெரிய கல் இருக்கும். அந்த கல்லை நீ தூக்கி தலைக்கு மேலே காமிச்சாதான் அந்த ஊருக்குள்ளே போய் நீ பொண்ணு பார்க்க முடியும் அப்படின்னு நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன். அந்த ஊரை கொஞ்சம் காமிக்க, நான் தப்பிச்சுக்குவேன்னு சொன்னான் ஒருத்தன். அல்லேலூயா. இங்கே ஒரு தரிசனம் நிறைவேறுகிறது. 17ஆம் தலைமுறையிலே சாமுவேலை கர்த்தர் அன்னாளுக்கு கொடுப்பதற்காக அவனுடைய கற்பத்தை அடைத்து அவன் வாயிலிருந்து அறிக்கை செய்து, இந்த பிள்ளையை லேவி கோத்திரத்துக்கு நான் ஒப்பு கொடுப்பேன், இவன் ஆசாரிய ஊழியம் செய்வான் என்று சொல்லி அவன் அந்த தேவ சமூகத்தில் அந்த அம்மா நின்ன உடனே தான் கர்த்தர் அவனுக்கு ஆண் பிள்ளையை கொடுத்தார். தரிசனம் நிறைவேறுவதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். 17ஆம் தலைமுறை, எத்தனாம் தலைமுறை? 17ஆம் தலைமுறை வரைக்கும் காத்திருந்து அந்த நாட்களில் தான் சாமுவேல் அவருக்கு தரிசனம் தூபம் காட்டினான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. குழந்தை இல்லைன்னா பிரச்சனை கிடையாது, நீ காத்திரு. உனக்கு வீடு இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நீ காத்திரு. உனக்கு திருமணம் ஆகலையா, நீ காத்திரு. உனக்கு கர்த்தர் சொன்ன தரிசனம் ஒரு நாளும் போய்த்து போவதில்லை. அவர் சொல்ல ஆகம், அவர் கட்டளைத்தான் நீக்கம். அல்லேலூயா. அவர் சொல்லியும் மறவாதிருப்பார். அவர் பொய் சொல்ல ஒரு நாளும் தேவன். நீ எதை நம்பி இன்றைக்கு இந்த சபைக்கு வந்திருக்கிறாயோ கர்த்தர் அதை இன்றைக்கு நிறைவேற்ற போகிறார். உனக்கு எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, உனக்கு எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை இன்றைக்கு மீட்டெடுக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்தது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அல்லது 4 வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரசுக்கு முன்பாக
ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் ராவைகளை நான் செவையாக்கி. அல்லேலூயா. வாசிக்குமா? உன்னை பெயர் சொல்லி அழைத்து முதல்ல இததான் முக்கியமான வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை உங்களுக்கு, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை காண்கிறார். கோரேஸ் என்கிற ஒரு ராஜா பிறக்கவே இல்லை. ஆண்டவர் அவன் பிறப்பதற்கு 175 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தரிசனம். அவன் பேர் கோரேஸ். அல்லேலூயா. அவன் வருவான். இந்த யூத ஜனங்களை அவர்கள் அடிமையாக்கி கொண்டு போக போகிறான். அவர்களை விடுதலையாக்க போகிறான். அங்கே ஒரு சம்பவம் நடக்க போகிறது. ஆண்டவர் 175 ஆண்டுகளுக்கு முன்பாக தரிசனம். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் பார்த்தீங்களா? அல்லேலூயா. இப்படிப்பட்ட தரிசனத்தை கொடுக்கிறவர் ஒரே ஒருவர், இயேசு ஒருவர் தான். இதனுடைய பேக்ரவுண்ட உங்களுக்கு அப்படியே நான் சொல்லிட்டே வந்துடுறேன். முதலாவது, இந்த தரிசனத்தை ஏசாயா காண்கிறார். கண்ட உடனே அன்றைக்கு நடந்த சம்பவம், அங்கே பாபிலோனிலே நேபுகாத்நேச்சர் அரசாண்டு கொண்டிருக்கிறார். அவர், அது ஒரு சின்ன ஊர், தமிழ்நாடு போல ஒரு பாண்டிச்சேரி போல ஒரு ஊர். பாண்டிச்சேரி தமிழ்நாட்டை சிறைபிடிக்க போகுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அல்லேலூயா. எருசலேமின் தேவாலயங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. எசேக்கியா அங்கே ஆற்றங்கரையில படுத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் காண்கிறார். நீ ஆவிக்குள்ளாக்கப்பட்டு அவனை கொண்டு போய் ஆலயத்தினுடைய பேட்டனை வரைய சொல்றாரு. அல்லேலூயா. எரேமியா 33 ஆண்டு காலம் அந்த யூத ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, எருசலேம் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றான். எல்லாரும் மனம் திரும்புங்கள், இந்த ஆலயத்தை இடிக்க போறான், வந்தவங்களை சிறைபிடிக்க போறான்னு சொல்றான். ஒருத்தன் என்ன பண்ணல? மனம் திரும்பவில்லை. எரேமியா 33 ஆண்டுகள், அப்புறம் 7 ஆண்டுகள் அவனையும் சிறைபிடிக்கிறான். முதலாவது அந்த ராஜா வருகிறார். முதல் ஒரு சந்ததியாரை கூட்டி கொண்டு போயிடுறான். இரண்டாவது ஒரு சந்ததி, மூன்றாவது ஒரு சந்ததி. 3 முறை படையெடுப்பு அந்த எருசலேம் தேவாலயத்தை இடித்து போட்டு விட்டு அங்க இருக்கிற பனி மூட்டுகளை என்ன பண்றான்? எடுத்துக்கொண்டு போய் விடுகிறான். அல்லேலூயா. இப்பதான் நடக்க போகுது சம்பவம். அந்த நேபுகாத்நேச்சரை யாராலுமே முறியடிக்க முடியாது. அது எப்படின்னா, 90 அடி கொண்ட ஒரு கோட்டை. அங்கே நைல் நதி போய் கொண்டிருக்கிறது. எத்தியோப்பியா தொடங்கி எகிப்து வரைக்கும் அங்கே கடந்து போகிற நதி. அந்த நதி மீறி யாரும் போர் எடுக்கவே முடியாது. அந்த ராஜாவை முறியடிக்கவே முடியாது. இந்த சூழ்நிலையில பக்கத்து நாட்டுக்காரராகிய தரியு ராஜா, மேதியா பெர்சியா ராஜாக்கள். அன்றைக்கு பாபிலோன், இன்னைக்கு என்ன ஊரு? ஈராக். மேதியா பெர்சியா ராஜா என்ன ஊரு? ஈராக். அன்றைக்கு அந்த ராஜாக்கள் ஒருவரை சந்திக்க முடியாதபடி இருந்தார்கள். அப்பொழுது அந்த தரியு ராஜா படையெடுத்து வருகிறார். படையெடுத்து ஒரு 25 கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு முன்பாக இந்த ராஜாவை முறியடிக்க முடியாது, இப்படியாக நதி போகிறதை என்ன செய்வது என்று பக்கத்தில் இருக்கிற ராஜா யாரு? கோரேஸ் ராஜாவை தன்னுக்கு துணையாக அழைக்கிறார். அழைத்து வருகிறார்கள். உடனே ஒரு ஐடியா கொடுக்கிறான். இந்த ஆற்றை நீ இந்த பக்கமாக மாற்றி விடு, அது வெட்டாந்தரையாகும், திரும்ப நாம் போய் அவனை ஜெயித்து விடலாம் என்று சொல்லுகிறார். அதே போல 5-6 ஆண்டுகளாக வெட்டி தண்ணீரை திருப்பி விட்டு 2 பேரும் சேர்ந்து போய் என்ன பண்றாங்க? யார் பிடிச்சான்? நேபுகாத்நேச்சருடைய கோட்டைக்குள்ளே நெருங்கி விட்டார்கள். போனார்கள். அங்கே சிறைபிடித்து போகும் பொழுது யாரெல்லாம் நீங்கள் அங்கிருந்து போனார்கள் என்று பார்த்தால், தானியேல்,
செருபாபேல், எஸ்ரா, நெகோமியா என்கிற அவர் சின்ன சின்ன வயதில் இருந்தவர்கள் அங்கே சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள். 70 ஆண்டு காலம் விடுதலையாக்கப்படாமல் இருந்ததால அவங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? அப்போ 80 வயசு கிட்ட வந்துருச்சு. இப்பதான் யுத்தம் உள்ளே போய் நடக்கிறது, முறியடிக்கிறார்கள். அவன் மரித்து போகிறான். அவனுடைய பையன் பெல்சாத்சா வருகிறான். பெல்சாத்சா வரும்பொழுதுதான் அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. தானியேல் 5:5 வாசிப்போம் என்று சொல்றாரு. ஒரு கை தோன்றி என்ன பண்ணான்? அந்த ஆலயத்துக்குள்ள பனிமூட்டுகளை அவன் மதுபானம் அருந்தினான். கர்த்தர் அவனை சாகடித்தார். அல்லேலூயா. அப்பதான் இவங்க 2 பேருக்குள்ள உள்ள போயிட்டு சம்பவம் நடக்குது. எல்லாம் சண்டை முடிஞ்சு 2 பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம் வருது. முதல் ராஜாவாக நீ இரு, 2வது நான் இருக்கிறேன் என்று சொல்லி முதல்ல தரியு ராஜா அரசாளுகிறார். 3இல் ஒரு பகுதியை இவனுக்கு விட்டு கொடுக்கிறான். அவன் மரித்து போகிறான். அப்பொழுது கோரேஸ் ராஜா வருகிறான். அதன் பின்பாக கடந்து போகிறான். எதற்காக அந்த வசனத்தை சொன்னா, ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு? 175 வருடத்துக்கு முன்பாக சொன்ன தீர்க்க தரிசனம். இவனுங்க உள்ள போனானுங்க பாருங்க. உள்ள போனா கீழே பெரிய கண்ணாடி பெட்டியே இருக்குதான். உள்ள உடைச்சிட்டு உள்ள போனா என்ன இருக்கு? ஒளிபீடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தை கர்த்தர் அவர்கள் கையிலே அந்த நேபுகாத்நேச்சர் அரண்மனையிலே கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதிலே தரி ராஜா தனியாக போய் விடுகிறான். கோரேஸ் ராஜா அவன்தான், அவனுடைய பையன் தான். யாரு தெரியுமா? கோரேசுடைய பையன் யார் தெரியாதா? ஆகாஸ்வேர் ராஜா 127 நாட்டுகளுக்கு அரசாண்டான். இங்கே பெல்ஷாத்சருடைய பெண்ணு வஸ்தியை தான் அவனுக்கு கொடுக்கிறான். வஸ்தி யாரா இருந்தா? ஆகாஸ்வேர் ராஜாவுடைய மனைவி. யாருன்னா தெரியுமா? அது எஸ்தருக்கும் ஆகாஸ்வேர் ராஜாவுக்கும் அவர்களை தள்ளி வைக்கும் பொழுதுதான் ஒரு குழந்தை பிறகு அவன் தான் 2ஆம் தரி. அந்த 2ஆம் தரிக்கு முதல்ல இவர்கள் விடுதலையாக்கி போவதற்காக முதல் யார் போறது? செருபாபேல் போகிறார். இங்கிருந்து விடுதலையாக்கப்பட்ட செருபாபேல் கடந்து போகிறான். செருபாபேல் அங்கே சென்று அங்கே எல்லாவற்றையும் சரி செய்கிறான். அப்பொழுதுதான் உபாகம் புஸ்தகம் எழுதப்பட்டது. உப ஆகமங்களை எழுதி அவருக்கு கர்த்தர் கொடுத்தார். அடுத்தது எஸ்ரா கடந்து போகிறார். அடுத்தது நெகேமியா கடந்து போகிறார். நெகேமியா போய் தான் எங்க போய் யார் பானபாத்திரனா இருக்கிறார்? அல்லேலூயா. யாருக்கு பானபாத்திரம்? நெகேமியா. நேபுகாத்நேச்சர் இருக்கலாமா? ஆகாஸ்வேர் ராஜாவுக்கு 2ஆம் தரியுக்கு அவன் யாரா இருக்கிறான்? பானபாத்திரனா இருக்கிறான். யாரால் வளர்க்கப்பட்டவன்? எஸ்தர் என்கிற அருமையான சகோதரி மூலமாக அந்த யூத ஜனங்களுக்கு ரட்சிப்பை வருவதற்காக பாடுபட்ட எஸ்தரை அவரிடத்தில் பிறக்க வைக்கிறார். அவர்கள் வளர்க்கிறார்கள். அவர்தான் அந்த எருசலேம் அலங்கத்தை கட்டுவதற்காக கடந்து போகிறார். கர்த்தருடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் எத்தனை பேர் தெரியும்? ஆண்டவர் நினைத்தால் அவர் தரிசனத்தை எக்காலத்திலும் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். எவ்வளோ பெரிய ராஜ்யத்தை கட்டுவதற்கு விடுதலையாக்கப்பட்டு இந்த இஸ்ரவேல் அந்த யூத ஜனங்கள் அந்த எருசலேமிலே போய் திரும்ப கட்டினார்கள் என்று பார்க்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, எனக்கென்று ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனத்தை நீங்கள் என் மூலமாய் நிறைவேற்றுவதற்கு இந்த சபை ஒரு அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். இந்த சபையிலே நான் என்ன பண்ணணும்? சபை என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. 87ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. 87ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், உன்னில் இருக்கிறது என்று உங்கள் ஊற்றுகள் என்னில் இருக்கிறது. சபைதான் உங்களுக்கு ஊற்றான். அல்லேலூயா. நீங்க கிணத்து தண்ணியை குடிச்சு பாருங்க, ஏரி தண்ணியை குடிச்சு பாருங்க, உங்க வீட்டுக்கு வரத கார்பரேஷன் தண்ணியை குடிச்சு பாருங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா ஊத்து தண்ணியை பாருங்க, டெய்லி ஒரு சுவையா இருக்கும். அல்லேலூயா. அது பல இடங்களில் கடந்து 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 எங்க வருது? எங்க சேர வேண்டுமோ அந்த இடத்துக்கு வருகிறது. அதனால் சபைதான் உங்களுக்கு ஊற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்துல நாம் ஒரு வசனத்தை வாசித்துட்டு நாம் கடந்து போகலாம். நாம் எல்லாரும் வாக்கு தத்தங்களை அல்லேலூயா
நம்ம எல்லாரும் வாக்குத்தத்தங்கள் பெற்ற சந்ததியாகவும் அழைப்பை பெற்ற சந்ததியாகவும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 11, 12, 13, 14 வாசிக்கலாம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். இங்கே எதை சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்ட விதம், அவனை கருவில் இருந்து கர்த்தர் கல்லறை வரை தெரிந்து கொண்டார். மோசே எங்கிருந்து எங்க தெரிந்து கொண்டார்? கருவில் இருந்து. அவன் கருவில் உருவாகும் போது அங்கே ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்கிற சட்டம் வந்தது. கர்த்தர் அவனை வீட்டிலே 3 மாதம் ஒளித்து விருந்து பாதுகாத்தார். அடுத்தது நதியிலே பாதுகாக்கிறார். அடுத்தது வனாந்தரத்திலே பாதுகாக்கிறார். கண்மலையிலே பாதுகாக்கிறார். இப்படி பல இடங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனால் ஒரு மனிதனை கர்த்தருக்கென்று உபயோகப்படுத்த வேண்டுமானால் அவனை எவ்வழியிலும் அவனை உருவாக்கி அவருடைய திட்டத்தை தீர்மானத்தை முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் என்ன பண்றாராம்? அவன் மேல் கரிசனை உள்ளவராயிருக்கிறான். பாருங்க, மோசேவை எத்தனையோ காரியங்கள் வந்தது. வனாந்தர வழியாக அவனை நடத்தி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு இவர்கள் தான் சரியானவர்கள் என்று கர்த்தர் தெரிந்தெடுத்து அழைத்து கொண்டு வந்தார். கர்த்தர் அவரை கர்த்தருடைய அந்த பிள்ளைகள் முறுமுறுத்தார்கள். அல்லேலூயா. முதல்ல எங்க பாளையம் இறங்கினார்கள்? சுக்கோத், ஏதோம் சுக்கோத் என்கிற இடத்திலே வந்து பாளையம் இருக்கிறார்கள். வேதத்திலே 43 இடத்துல பாளையம் இறங்கினார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் அங்கே வந்து நிற்கிறாங்க. எங்க? வனாந்தரத்திலே வந்து நிற்கிறார்கள். வனாந்தர வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மோசேயை பார்த்து சொல்லுகிறார்கள், வனாந்தரத்திலே நின்று கொண்டிருக்கிறோம், எதிரிலே செங்கடல் இருக்கிறது, நாங்கள் எப்படி மோசே கடந்து போவோம்? யாத்திராகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 17, 18 வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார். 17, 18 பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின்பு சமீபம் அந்த வழியாக நடக்கக்கூடாமல் சிவந்த சமுத்திரத்தின் வழியாக வனாந்தரமாய் நடத்தினார். அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தரின் தேசம் வழியாக போவது சமீபம். 40 நாளிலே போக வேண்டிய அந்த பிரயாணத்தை கர்த்தர் 40 வருடமாக காட்டினார். ஏன் தெரியுமா? ஏன்? அப்படிலாம் இல்லை. முதல்ல ஒரு மனுஷனுக்கு சோதனை வந்தா அவனுக்கு சகிக்கிற தன்மை வேணும். ஒரு மனிதனை நீ சீக்கிரமா புரிந்து கொள்ள முடியாது. அதுக்குத்தான் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு வனாந்தர வாழ்க்கை. நீ யாருன்னு அவருக்கு தெரியணும், அவர் யாருன்னு உனக்கு தெரியணும். உனக்கு காசு இல்லாத போது ஓடி ஓடி, ஆண்டவரே பக்கத்து வீட்டுக்காரன் மாடி மேல மாடி கட்டிக்கின்னு போறான், நான் மட்டும் இப்படி இருக்க காரணம் என்ன ஆண்டவரே? நீ யார் என்று அவருக்கு தெரிய வேண்டும். உனக்கு சோதனை வரும்போது, போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, வியாதி வரும்போது நீ எண்ணிலே எப்படி காணப்படுகிறாய்? அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துக்கு நீ போனோம்னா ஆசீர்வாதமா போக முடியாது. உபத்திரவம் இல்லாமல், சோதனையும் இல்லாமல், போராட்டம் இல்லாமல் அந்த பரமனை நீ தரிசிக்கவே முடியாது. அல்லேலூயா. நெருக்கத்தின் வழியாக மாத்திரம். அதுக்குதான் சொல்றாரு, நீ பெலிஸ்தரின் தேசம் வழியாக போவது சமீபம். ஆனால் உன்னை இந்த செங்கடலை பிளக்கணும், அதில் நீ நடக்கணும், அநேக காரியங்களை அதை உணரணும். அங்கே எகிப்தியர்கள் அங்கே பின்னாக வந்து மடியணும், அதற்கு பின்பாக நீ எரிகோவை கடக்கணும், அதற்கு முன்பாக எமோரிகளை நீ முறியடிக்கணும். இப்படியாகத்தான் நீ தேசத்துக்கு போகணும், அவரை நீ முறுமுறுக்கணும், அவர் உன்னை ஆசீர்வதிக்கணும். இப்படியாகத்தான் உன் வாழ்க்கை கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் உன்னை 40 ஆண்டுகளாக வனாந்தர வாழ்க்கைக்கு உட்படுத்தினார். அதுக்குதான் சொல்றாரு, உபாகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது சொல்றாரு, பின் நாட்களிலே உனக்கு நன்மை பயக்கத்தக்கதாக உன்னை சோதனைக்கு உட்படுத்தி கொல்லிவாய் சர்ப்பங்களுக்கு உன்னை நீங்களாக்கி உன்னை நடத்தி கொண்டு போன காரணம் என்னன்னா, நீ பின் நாட்களிலே சந்ததி சந்ததியாக நீ ஆசீர்வதிக்கத்தக்கதா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் சரியாக முடிய போகிறது? முடித்து விடுகிறேன். அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் இப்பொழுது நீங்க அதுக்கு முன்ன ஐயா தாங்க மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? எல்லா கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஐயா அடித்து அணைத்து கட்டும் போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி உற்சாகமாய் தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? இப்போ ஒரு 40% கடை தாண்டி இருக்கும், இன்னும் 60% இருக்கு. ஹல்லேலூயா. நல்ல இடிமுடிக்க துதியோடு ஆராதனையோடு அபிஷேகத்தோடு கர்த்தர் கடைசியில நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு அபிஷேகத்தோடு அனுப்ப போறார். ஹல்லேலூயா.